வணக்கம். இன்றைய சிந்தனைக்கு பல்வேறு காலகட்டங்களில் நாம் பல்வேறு உணர்ச்சிகளை காட்டுகிறோம். அதுதானே உண்மை இல்லையா? சில சமயம் கோவப்படுறோம், சில சமயம் சந்தோஷமாக இருக்கும், சில சமயம் மௌனமாக இருக்கும், சில சமயம் உள்ளுக்குள்ளே புழுங்கிக்கிட்டு இருக்கோம், சில சமயம் ரொம்ப கோபமாக நம்மளுடைய எமோஷன்ஸை நம்ம வெளிப்படுத்துகிறோம். இப்படியெல்லாம் இருக்கும்போது எதெல்லாம் நம்மளை முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லும் அப்படின்னு பார்க்கலாமா? ஹாப்பினஸ் மேக்ஸ் யூ கைண்ட். ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் எல்லாத்தையும் நம்ம அன்பாக தான் பழகுவோம் இல்லையா? அதுக்கு அடுத்து பார்த்தோன்னாக்கா ட்ரையல்ஸ் மேக்ஸ் யூ ஸ்ட்ராங். எத்தனை வாட்டி கீழே விழுந்து எழுந்திரிக்கிறோமோ ஒவ்வொன்றும் ஒரு அனுபவம். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? வலிவானவர்களாக மாற்றப்படுகிறோம். ஸோ ட்ரையல்ஸ் மேக் யூ ஸ்ட்ராங். அடுத்தது சாரோ கீப்ஸ் யூ ஹியூமன். கொஞ்சம் வருத்தமாக இருந்தோன்னா தான் நம்ம எப்படி மனுஷத்தனமாக இருக்கிறதுங்கிறது தெரியும். ஏன்னா அந்த சமயம் யார் யார் ஆறுதல் சொல்கிறாங்க, என்ன நடக்கிறது, அதெல்லாம் நம்மளுக்கு புரியும் இல்லையா? அதனால தான் அதை சொல்கிறேன். தென் ஃபெயிலியர் கீப்ஸ் யூ ஹம்பிள். எத்தனை வாட்டி நம்ம தோற்று போனாலும் ரொம்ப பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணோம்னாக்கா நல்ல நிதானமாக நம்ம யோசிக்க முடியாதான் ஃபெயிலியர் மேக்ஸ் யூ ஹம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹம்பிள்னோடனே காமாக தான் இருக்கணும் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அப்போ தான் நம்மளுக்கு புரியுது வாழ்க்கை. அதுதான். தென் கரேஜ் மேக்ஸ் யூ கோயிங். எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு தைரியமாக போனோம்னா நாம் போய்கிட்டே இருக்கலாம், வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருக்கலாம். அனுபவத்தில் சொல்கிறேன். பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நபர்கள் நம்மேல் அவதூறு பேசுவார்கள். அவதூறு பேசுபவர்கள் பேசட்டும்னு விட்டுறணும். நிறைய பெண்களுக்கு என்னன்னாக்கா யாராவது ஏதாவது ஒரு சொல்லிட்டாங்கன்னா அதை தாங்கிக்க மாட்டாங்க. அப்படியே உடஞ்சி நுறுங்கி தூளாக போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களால செயல்பட முடியாது. போகாதீங்க. ஏன்னா நம்மளை ஒருத்தர் அசஸ் பண்ணணும்னு சொன்னால் ஒன்று அவங்க நமக்கு சமமானவர்களாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் நம்முடைய பெற்றோர்களாக இருக்க வேண்டும், அதுவும் இல்லைன்னா உடன்பிறப்புகளாக இருக்கிறோம், அதுவும் இல்லைன்னா நமது மிக நெருங்கிய நண்பர்களாக இருக்க வேண்டும். இவர்களை தாண்டி வேறு யாருக்கும் நம்மளுடைய உண்மையான தன்மை தெரியப்போவது கிடையாது. அதனால் உண்மைத்தன்மையே தெரியாமல் நம்மை பற்றி விமர்சனம் செய்பவர்களை கண்டு நாம் நடுங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. அவர்கள் சொல்லக்கூடிய எந்த சொல்லையும் இந்த காதுக்குள்ளே ஏற்றிக்கவே கூடாது. சரி தெரியாமல் வந்துடுச்சு அப்படின்னா கூட அப்படியே விட்டுறணும், வெளியில் இந்த காதில் வெளியில் விட்டுறணும். அதுக்கு மதிப்பே கொடுக்காதீங்க. நம்மை பற்றி எடை போடுவதற்கு நமக்கு சமமானவர்களாக இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு நம்மை பற்றி தெரியும் என்பதை மனதில் இருத்தி, இது பெண்களுக்கும் பொருந்தும், ஆண்களுக்கும் பொருந்தும். பெரும்பாலும் பெண்கள் உடஞ்சிருவாங்க. அதனால தான் இதை சொல்கிறேன். உன்னை பற்றி ஒருத்தர் சொல்கிறாருன்னு சொன்னால் உடனே உடஞ்சி போகாத. உன்னை பற்றி சொல்லுவதற்கு தகுதி இல்லை, அவன் முதுகுக்கு பின்னால் சொல்லுகிறான். முதுகுக்கு பின்னால் சொல்லும் கோழைகளை பற்றி நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. முன்னுக்கு வந்து எவன் ஒருவன் சொல்லுகிறானோ அவனை எதிர்கொள்ள வேண்டிய துணிச்சல் நம்மிடம் இருக்கிறது. அதனை எதிர்கொண்டு வெற்றி காணுங்கள் என்று இன்றைய பதிவில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.